இன்றைக்கு தேவனுடைய கரம் உங்களுக்கு மேல முதல்ல வரணும். அதற்காக we have to really put ourselves into a position. And the moment the hand of God is upon him, நான்காவது வசனம் வாசிங்க. When you read the verse 4, the moment the hand of God was upon him, he did not see the natural, but he started to see the supernatural. Hallelujah. He started to see something that he has never seen before. அதுக்கு முன்பதாக பார்க்காத காரியங்களை அவனுடைய கண்கள் பார்க்க தொடங்கி. இன்றைக்கு நீங்க உடைந்து ஆண்டவருடைய கரம் வருகிற வேளையில you will start seeing things you have never seen before. இதுவரைக்கும் பார்க்காத ரீதியில பார்க்காத காரியங்களை, நினைக்காத காரியங்களை, சிந்திக்காத காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதோ வடக்கிலிருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடு கலந்த அக்கினியும் வர கண்டேன். இதோ வடக்கே இருந்து புயல் காற்றும் பெரிய மேகமும் அதோடு கலந்த அக்கினியும் வர கண்டேன். Now this talks about the presence of God. God himself journeying towards him. ஆண்டவருடைய பிரசன்னம் முதலாவதாக நம்ம கூட வருகிறது. அதுக்கு பிற்பாடாக அவனுடைய தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் அவனுக்குள்ளாக அவனோடு கூட இடைப்படுகிறார்.